வழங்கியிருக்கு. அது இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றியா பாக்குறேன் கண்ணன். என்னுடைய கடுமையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆசையோடு ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சரோட வாழ்த்துக்களோடு இந்த வெற்றியை தொண்டர்களுக்காக பெற்ற வெற்றியாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த கட்சி பல சக்திகள் அழிக்க நினைக்கிறது, ஆனால் அது நடக்கவே நடக்காது என்பதற்கு இது ஒரு மாபெரும் வெற்றியாக அமைந்திருக்கிறது. முழு முயற்சியோடு இறங்கினேன், அதிலே நான் வெற்றி கண்டு விட்டேன். இனி தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணேன். ஏன்னா 4-5 நாள்ல நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்ல ஒரு டிசிஷனை எலெக்ஷன் கமிஷன் அறிகுறியா எடுக்கக்கூடாது. ஆகவே அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் பொழுது நீங்கள் எந்த சின்னமாக இருந்தாலும் அது 2 டிஸ்பியூட் பார்ட்டிக்கு பிரிச்சு கொடுத்துடலாம். தனி இண்டிபெண்டா நீங்க சொல்லணும்னு சொல்லி ஒரு சட்டமே இருக்கு. பட் என்ன செய்ய போகிறார்கள்? ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் கொடுக்க போறாங்களா? ஏன்னா 2017 அடிக்கடி சொல்லுவேன், அதுல அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது சின்னம். ஆகவே இப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த சின்னம் எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவெடுக்க போகிறது என்பதை அனைவரும் ஆவலாக காத்திருக்கிறோம், பார்க்கிறோம். இப்ப நீங்க கொடுத்துள்ள அந்த புதிய மனுவில் இந்த சின்னத்தை ஓபிஎஸ் தான் வழங்கணும் நீங்க கொடுத்துருக்கீங்களா சார்? அந்த முறையீட்டு மனு அவங்க புது மனுவில் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க கிளியரா டிசிஷன் எடுக்கணும். எடுக்க முடியாத நிலைமையில எலெக்ஷன் கமிஷன் ஆட்டோமேட்டிக்காவே ஃப்ரோசன் ஃப்ரீஸ் பண்ணும். எடுத்துச்சுன்னா 2017 எடுத்த மாதிரி மதுசூதனன் குரூப் கொடுத்தீங்கன்னா அதுல ஒரிஜினலா இருக்கிறது அண்ணன் ஓபிஎஸும், அதுக்கு பின்னாடி செம்மலை இருக்காரு. செம்மலை நான் போய் சொல்ல விரும்பல, செம்மலையும் சேர்ந்து எலெக்ட் பண்ணவர் தான் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அண்ணன். ஆகவே அவர்கிட்ட அவர் தான் அத்தாரிட்டின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதை வாதமாகவும் வச்சோம். எங்களுடைய சிறப்பாக வாதங்களை எங்களது வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்தார்கள். மிகவும் போராடி பெற்ற தீர்ப்பு. ஆனால் நீதி வென்றது என்பதற்கு கிடைத்த ஒரு மாபெரும் தீர்ப்பாக நான் இதை பார்க்கிறேன். தலைவணங்கி வரவேற்கிறேன். ஆகவே நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம்.